என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்தனேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. சாலமோனின் உன்னத பாட்டு 1 அதிகாரம் 9-10 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த உன்னத பாட்டை நாம் கவனிக்கும் பொழுது மணவாளன் மணவாட்டியினுடைய அழகை பற்றினதான சில விவரங்களை அவர் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்னதை போல இன்ட்ரஸ்டிங் லவ் ஆஃப் தி பிரைட் க்ரூம் என்கின்ற தலைப்பிலே ஆச்சரியமான ஒரு அன்பை பற்றி நாம் கவனிக்கிறோம். ஒரு மணவாளன் மணவாட்டியை பற்றி சொல்லுகின்ற சில விவரங்கள் அவருடைய ஆச்சரியமான அன்பிற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், மணவாட்டியினுடைய நிலைமையே நம்ம 10 வசனங்களுக்குள்ள 9 வசனங்களுக்குள்ள பார்க்கும் பொழுது அவள் இருக்கிற நிலைமையை பற்றி அவளே தாழ்மையாய் சொல்லுகிறாள், மணவாட்டியே தாழ்மையாய் சொல்லுகிறாள். ஆனால் மணவாளன் மணவாட்டியை பற்றினதான உயர்வான சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உயர்வான காரியங்கள் என்ன என்பதிலே முதலாவது ஒப்பிடுகிறேன் என்று சொல்லும் பொழுது பரிகள் என்ற ஒரு வார்த்தையை நாம் கவனித்தோம். பரிகள் என்றால் குதிரை என்று அதற்கு பொருள். குதிரை, ஒரு குதிரைக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். கடந்த வாரத்திலே ஒரு குதிரையினுடைய வேகம் சுவிசேஷத்தின் வேகம் என்றும், ஒரு குதிரையினுடைய வல்லமை என்று சொல்லும் பொழுது தனக்குள்ளே வைத்திருக்கிற தேவ வல்லமையை பற்றியும், அதே போல ஒரு குதிரையினுடைய அடக்கத்தன்மையுள்ள ஒரு வளர்ப்பு என்கின்ற வளர்ப்பை பற்றியும் நாம் கவனித்தோம். இந்த குதிரைக்கு அவர் ஒப்பிடும் பொழுது இன்னும் ஒரு வார்த்தையை கூட இந்த 10வது வசனத்திலே 10வது வசனத்தினுடைய முதற் பகுதியிலே மணவாளன் ஆரம்பிக்கிறார். எப்படி என்று சொன்னால், ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் என்று சொல்லுகிறார். கன்னங்களும். இன்றைக்கு அந்த கன்னங்கள் அப்படின்ற ஒரு பகுதியை மாத்திரம் நாம் கவனிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த குதிரைகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த மூக்கிலிருந்து அப்படி காது வரைக்கும் அப்படி இழுத்து ஒன்று போடுவாங்க பாருங்கள், சரிங்களா? இந்த குதிரைகளுக்கு போடுவாங்க. நான் சொல்கிறது நுகத்திற்கு போடுறாங்க பாருங்கள், அதை நான் சொல்லலை, அழகிற்கு போடுவாங்க. இந்த கல்யாணத்திலாம் சில கல்யாணங்கள்லாம் குதிரைகளில் ரதத்தில் கூட்டிட்டு போகும் பொழுது அந்த குதிரைகளை அலங்காரப்படுத்தும் பொழுது இந்த மூக்கிலேருந்து இந்த காது வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும். உங்களை யாரையாவது சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் அதை பற்றி சொல்லலை. குதிரையை பற்றி அவர் சொல்கிறார், குதிரையை பற்றி. நான் குதிரையை பற்றி தான் பேசுகிறேன். நான் அந்த அழகை அவர் வர்ணிச்சு, அந்த மாதிரி நீ அழகாக இருக்கிற, உன் கன்னங்கள் அழகாக இருக்கிறது அப்படின்றத ஒரு குதிரையை அவர் முன்வைத்து அதில் இருந்து அந்த மணவாட்டியை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இந்த கன்னங்களை பற்றி தான் நாம் கவனிக்க போகிறோம். நான் அது ஆரம்பத்திலே சொன்னேன், மணவாளனுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு அன்பு. அதை எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி மணவாட்டியை உற்சாகப்படுத்துவதோ, அல்லது மணவாட்டியினுடைய அழகு என்று சொல்லி மணவாட்டிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதோ என்று சந்தோஷங்களை பற்றி பேசுகிற காரியம் இது அல்ல. சந்தோஷத்திற்குரிய காரியமாய் இது அல்ல. இங்கே சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு காரியத்தையும் மணவாட்டி எப்படிப்பட்டவள் என்கின்ற ஒரு வெளித்தோற்றத்தையும், அந்த வெளித்தோற்றத்திலே உள்ள காணப்படுகின்ற உள்ளே இருக்கிறதான சபைக்குரிய ஒரு அழகையும் நமக்கு இந்த நாட்களிலே இவைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது.
நீங்கள் இந்த கன்னங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கவனிங்க, ஒவ்வொரு ஒரு ஒரு கான்டெக்ஸ்டாக பார்க்கலாம், ஒவ்வொரு ஒரு ஒரு சுச்சுவேஷனாக பார்ப்போமே. இந்த மணவாட்டியை பற்றி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். சிலதெல்லாம் கஷ்டமான விவரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆவியானவர் தான் நமக்கு நல்ல அழகாக தெளிவாய் சொல்லி கொடுக்க வேண்டும். முதலாவது கன்னத்திற்கு வருவோமே. இந்த கன்னங்களை பற்றி சொல்கிறோம். உன்னுடைய கன்னங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஒரு குதிரைகளுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு அலங்காரம் எப்படி இருக்குமோ அதை போல உன்னுடைய கன்னங்கள் அழகாய் இருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும், இந்த முகத்தினுடைய ஒரு அழகே, பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் ஃபேஸ் இஸ் த சிக்ஸ். இந்த கண்ணன் தான் இந்த முகத்துக்கே ஒரு அழகு. ஒரு ஒரு முகத்தினுடைய ஒரு அழகு என்று சொல்லப்படுவது கன்னங்கள். கன்னங்கள் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் போவோமே, ஒரு மணவாட்டியினுடைய அழகு என்பதை மணவாளன் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவி தலையாய் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முகம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால் அவருடைய சுவிசேஷத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷமாகிய இந்த முகத்தினுடைய அழகு எது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை தான் அழகு என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவத்தை பார்க்கும் பொழுது அல்லது கிறிஸ்தவத்தை நினைக்கும் பொழுது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி, அல்லது பாரதிதாசனாக இருந்தாலும் சரி, அல்லது கண்ணதாசனாக இருந்தாலும் சரி, அல்லது விவேகானந்தாவாக இருந்தாலும் சரி, இதை போன்ற எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளுகிற மெச்சு கொள்ளுகிற ஒரு காரியம் எது என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் தான். அப்படியானால் ஒரு சரீரமாகிய ஒரு சபைக்கு தலையாகிய கிறிஸ்து, தலையாய் இருக்கிற ஒரு கிறிஸ்து முகத்திற்கு ஒரு சுவிசேஷம் என்கின்ற ஒரு அழகை கொடுக்கிறார். நற்செய்தி என்கின்ற ஒரு அழகை வைத்திருக்கிறார். இந்த நற்செய்தியினுடைய மூலதாரம் அல்லது அழகு எது என்று சொன்னால் இந்த கன்னங்கள் என்று சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம். ஏன் என்று சொன்னால் இந்த மலை பிரசங்கத்தை நீங்கள் வேதத்திலே வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்கள், 3 அதிகாரங்களும் 111 வசனங்களும் அதில் இருக்கின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற இவைகள் தான் கிறிஸ்துவினுடைய அடிப்படை செய்தி என்று சொல்வார்கள். பேஸ்மெண்ட்டு இந்த மலை பிரசங்கம் தான் என்று சொல்வார்கள். நீங்கள் இந்த மலை பிரசங்கத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய மலை பிரசங்கத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இந்த மலை பிரசங்கத்தினுடைய 111 வசனங்களையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு முழு கிறிஸ்தவத்தினுடைய ஒழுங்கை அல்லது அடித்தளத்தை பற்றினதான காரியங்களை இந்த மலை பிரசங்கத்திலே, முழு இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை இந்த மலை பிரசங்கத்திற்குள்ளே நாம் அடக்கிவிடலாம், மலை பிரசங்கத்திற்குள்ளே நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக ஒரு மணவாட்டியிலே மணவாளன் காண வேண்டிய ஒரு அழகு எது என்று சொன்னால் அவருடைய மலை பிரசங்கத்தினுடைய சாயலை தான் கன்னம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மலை பிரசங்கத்திலே சொல்லப்படுகின்ற சில ஆதாரபூர்வமான சில அழகான ஒழுங்குமுறைகள், கிறிஸ்துவினுடைய சில அழகான உபதேசங்கள், இவைகள் எல்லாமே இந்த அழகு என்று சொல்லப்படுகிறவைகளை மணவாளன் மணவாட்டியினுடைய சாயலுக்குள்ளே அவர் காண்கிறதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. உன்னுடைய கன்னங்கள் அழகாய் இருக்கிறது, அவைகள் அலங்கரிக்கப்பட்டவைகளைப் போல இருக்கிறது. என்ன அலங்காரம் என்று சொன்னால் மணவாளனுக்குள்ளே இருந்த அவருடைய தன்மைகள், அவருடைய நேச்சர் அப்படியே மணவாட்டிக்குள்ளே காணப்படுகிறதை இந்த உலகம் காண வேண்டும் என்பதற்காய் மணவாளன் அதை மணவாட்டிக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். மணவாட்டி ஆகிய சபை நாம் அதை வாசிக்கின்றோம், அதை படிக்கின்றோம், அதன்படி வாழும்படியாய் நாம் நினைக்கிறோம். ஒரு நாள் மணவாளன் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு போகும் பொழுது நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவர் பார்க்க வேண்டிய ஒரு அழகு நமக்குள்ளே இருக்கிறது. என்னவென்று சொன்னால் அவருடைய மலை பிரசங்கத்தினுடைய, இங்கிலீஷில் அதற்கு பி ஆட்டிடியூட் என்று சொல்லுவார்கள். பி ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னால் இருக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள்,
ஒழுக்க முறைகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கன்னத்திலே அவர் கன்னம் என்று சொல்லப்படுகிற இவற்றை மலை பிரசங்கம் என்கின்ற ஒரு இடத்திலே நாம் வைப்போம் என்று சொன்னால் அதில் நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம், நிறைய தலைப்புகள் இருக்குது. நம்ம இந்த கன்னத்தை எடுக்கிறதுனால இந்த மலை பிரசங்கத்துக்குள்ளேயே ஒரு கன்னம் ஒன்று வருகிறது, அதற்குள்ளேயே நம்ம போகலாம். அப்போனா இன்னும் கொஞ்சம் நமக்கு அது தெளிவை கொடுக்கும். நீங்கள் மற்ற எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், 38, 39வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. அவனுக்கு மறு கன்னத்தையும் நீ திருப்பிக் கொடு. அப்படி கன்னம் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உன்னை அறைந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீ அவர்களை அறைய வேண்டாம், நீ அடுத்த கன்னத்தையும் காண்பிக்கும்படியாய். அதாவது அதை சரியாக இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்ற, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னா வேண்டுமென்றே நமக்கு தீமை செய்ய வருகிறவர்கள் யாராயிருந்தாலோ அந்த தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, அந்த தீமை அவன் செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் செய்து கொள்ளு என்று சொல்லுகிற வகையில் ஒரு கன்னத்திலே அடித்தால் மறு கன்னத்தையும் காட்டு. அவன் எவ்வளவு தீமை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள், அதை சகித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் கன்னத்தில் அறையிறது. சரிங்களா? கன்னத்தில் அறையிறதுன்னு ஒருத்தரை கூப்பிட்டு டபார்னு கன்னத்தில் அடித்த உடனே இந்தாங்க மறு கன்னத்தையும் காட்டுங்க அப்படின்ட்டு, இது ட்ராமா கிடையாது. ஆக்சுவலாக இட்ஸ் அ லைஃப். அதற்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை இங்கிலீஷில் வர, ரீட்டாலியேட் என்ற ஒரு வார்த்தை சொல்ல. ரீட்டாலியேட் அதாவது அவர்கள் உனக்கு என்ன தீமை செய்தார்களோ அந்த தீமையை நீ செய்யாதபடிக்கு தீமைக்கு நீ நன்மை செய். தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் வசனம் இருக்கு. அப்போ அவர்கள் செய்கிற தீமைக்கு நாம் தீமை செய்யாமல் அந்த தீமையை நான் சகித்து கொண்டு போகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற ஏற்றுக்கொள்ளுதனுடைய சாயல்தான் மறு கன்னத்தையும் நீ அவனுக்கு கொடு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை அப்படியே அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். சிலுவையினுடைய பாடுகள் வழியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு விரோதமாய் தூஷணம் பேசினார்கள், அவரை அடித்தார்கள், அவரை எதிர்த்து நின்றார்கள், அவர் மேல் பொய் சாட்சிகளை சொன்னார்கள். இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லும் பொழுது, பொய் சாட்சி மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பேசும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பதிலாய் ஒன்றுமே பேசவில்லையாம். அவர் ஒரு மாறுத்தரமும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று. மாறுத்தரம் ஒன்றும், அவர்களுக்கு மறுமொழியாய் ஒன்றையும் அவர் சொல்லவில்லை. ஒரு முறை ஒரு அக்கேஷனில் பிலாத்து சொல்றாரு, நீ அவர்களுக்கு ஒன்றும் மறுமொழி சொல்லவில்லையா? நீ சொல்லலாமே. ஏன் என்று சொன்னால் அவருக்கு எல்லாமே தெரியுன்றது பிலாத்துக்கும் தெரியும். தன்னை யார் குற்றப்படுத்துகிறார்களோ அந்த குற்றப்படுத்துகிறவர்களை அவரால் குற்றப்படுத்த முடியும். அதை தான் பிலாத்து அங்கே எதிர்பார்க்கிறாரு. அந்த எதிர்பார்க்கும் பொழுது அவர் பேசாதிருந்தார்னும் போது பிலாத்து அவரை குறித்து ஆச்சரியப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ நம்மளை பற்றி யாராகிலும் ஒருத்தர் குற்றம் சொல்கிறாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தது அவங்கள குற்றம் சொல்லுவோம். ரீட்டாலியேட், அதான் செய்ததுக்கு ரியாக்ஷன் பண்ணுறது, அதை எதிர்த்து நம்ம சில காரியங்களை சொல்கிறது. எதாகில நம்மளை சொல்லிட்டாங்கன்னா அவங்க மாத்திரம் ஒழுங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே. அப்படின்னா உடனே அதற்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்குற மாதிரி, உடனே அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நல்ல மனவாட்டி என்ன பண்ணுவானா, அவளுக்கு விரோதமாய் வேண்டுமென்றே தீமை செய்கிறவர்களை அவள் பொறுத்து கொள்வாள். இயேசு கிறிஸ்துவோட அடிப்படை உபதேசமே நம்மக்கிட்ட அடிபடும். சில நேரத்தில் நம்மளால் பொறுத்து கொள்ளவே முடியாது. சில நேரங்களில் சில காரியங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு உடனே அடுத்த காரியம் என்ன செய்யறது?
அதற்கு அடுத்த மொழிகள் என்ன பண்ணுறது அப்படின்றது. என்கிட்ட ஒரு முறை ஒரு தம்பி பேசும் பொழுது, அவர் இப்போ சபையில் இல்லை, ஆக்சுவலாக ஒரு தம்பி பேசும் பொழுது என்கிட்ட கேட்டார், ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க இந்த காரியம் சொல்கிறாங்க, நீங்கள் உடனே அதை என்னன்னு கேட்க வேண்டியது தானே நீங்கள் அப்படின்னு சொன்னார். கேட்க வேண்டியது தானே, நீங்கள் உடனே கேட்க வேண்டியது தானே. அப்போ நான் அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், எந்த காரியம், எந்த குற்றங்கள், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு பண்ணியிருக்கீங்க, நான் உங்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த தவறு பண்ணியிருக்கிறீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்கள் மனநிலை எப்படி தெரியுங்களா இருக்கும்? அடுத்த வாரத்துலேருந்து நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன், நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன செய்கிறேன், அதில் என்ன தப்பு கண்டுபிடிக்கணும்னு தான் பார்ப்பீங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறதும் தப்பு கண்டுபிடிக்கிறதும் யாருடைய குணம் தெரியுங்களா? பிசாசனுடைய குணம். பிசாசனுடைய குணம். விசுவாசிகளாகிய உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒருவரை பற்றின குற்றத்தை, அவதூறை, இல்லாத ஒன்றை, சில நேரங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன், யாராகிலும் ஒருத்தரை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடனா சிலருக்குலாம் அப்படியே கொதிக்கும். உடனே ஒரு தப்பு கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது அப்படி இல்லை, அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு எதையாகிலும் உன்னை கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்துடைய தன்மை கிடையவே கிடையாது. ஆவிக்குரிய தன்மை கிடையாது. ஒரு மனவாட்டியினுடைய தன்மை என்னவென்று சொன்னால், அநியாயமாய் ஒருவர் நம்மை குறித்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், நல்ல ஒரு வசனம் நீதிமொழிகள்ல இருக்கு, உன்னுடைய சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணு? கொடுக்கணும். அவனா சாவட்டும், போகட்டும், அவனுக்கு தேவைதான் அது, அவன் கஷ்டப்பட்டுதான் தீரணும் அப்படின்றது கிடையாது. அப்படின்னு மனவாட்டியினுடைய சாயல் பாருங்களேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவரை அநேகர் குற்றப்படுத்தினாலும் ஒரு இடத்துல கூட ஆண்டவர் ஒருவரையும் குற்றப்படுத்தலை. ஒரு கையும் களவுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாய் நிறுத்துகிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது. இது இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த பேட்டர்னிங் பாருங்களேன். உங்களில் பாவம் செய்யாமல் இருக்கிறவன் எவனோ அவன் முதலாவது. நம்ம கோயில்பட்டி பாஷையில் இப்போ நம்ம எடுத்துக்குவோம், இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல நீங்களும் நானே எடுத்துக்குவோம். நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு சான்ஸ் தராரு. நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்களாம் யோகியமா, நீங்களாம் ஒழுங்கா, அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க, போய் வேலையை பாருங்கய்யா, முடிஞ்சிருச்சா? ஆனால் இயேசு கிறிஸ்து பேசின அந்த விதம் எப்படி இருக்கு தெரியுன்னா, அதை சாஃப்டாக சொல்றாரு. எப்படின்னா, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோன்னு சொல்லும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் திரும்புவதை பார்க்கிறோம், தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் திரும்பி போனார்கள். அப்படின்னா ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வேலை தான் அவங்க செய்கிறாரே ஒழிய அவர்களை குத்துவதற்கோ அல்லது அவர்களை காயப்படுத்துவதற்கோ வேதனைப்படுத்துகிற வேலையோ அவர் செய்யவில்லை. அதான் மணவாளனுடைய சாயல். நீங்கள் பேதுரு நிருபத்தில் எழுதும் பொழுது ஒரு நல்ல ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் எழுதுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது போதும் பயமுறுத்தாமலும். அவர் வையப்படும் பொழுது நமக்கு புரியுற மாதிரியே எழுதியிருக்கார் ஆண்டவர். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும். பாடுபடும் போது பயமுறுத்தாமல்னா எப்படி? உயிர்த்தெழுதல்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். கையை கழுவிட்டு இல்லை பிலாத்து, நான் உன்னை எங்க கையை கழுவுறேன்னு பாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக கூட நீங்க கவனிச்சிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலுமாய் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த சம்பவம், அவர் மற்றவர்களுக்கு தரிசனமான சம்பவங்களை பற்றி அவர் பேசும் பொழுது கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 500 சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லப்படுகிறது. சீஷர்களுக்கு தரிசனமானார், கேபாவுக்கு தரிசனமானார்,
மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். இப்படி ஒவ்வொருவருக்கும் தரிசனமானவர், கடைசி எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லி ஆண்டவர் தரிசனமான சம்பவத்தை சொல்லுகிறார். ஆனால் சரித்திரத்தில் எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு தன்னுடைய துரோகிகளையோ அல்லது தன்னுடைய விரோதிகளையோ சந்தித்து அவர்களிடத்துல பேசினதா இல்லை. ஆனால் பவுலை போல கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தவர்களை சந்தித்து ரட்சிப்படையும்படியாய் பேசினார். அவ்வளவுதான். பேசினது கூட ரட்சிப்புக்காக பேசினாரே ஒழிய அவருடைய பவர் என்ன காண்பிக்கணுன்றதுக்காக பேசல. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ உலகத்துல ஒரு மணவாட்டி, ஒரு சபை அல்லது ஒரு நல்ல தேவனை பின்பற்றுகிற ஒரு ஊழியம் என்பதிலே சரியாய் தேவன் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் எந்த இடத்துலையும் தன்னுடைய பவர் என்ன அப்படின்பதை காட்டுவதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை. அதே நேரத்தில் தன்னுடைய பவரை காண்பிக்கும்படியாய் எதையுமே அவர் செய்யவில்லை. அவர் செய்த எல்லா அற்புத அடையாளங்களும் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா ஒருவரை ரட்சிப்பிற்குள்ளே கொண்டு வருவதற்கு மாத்திரம்தான் செய்தார். ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு 4 சேரு, அந்த 4 சேரு நேராக கையை வச்சு ஜோம் பண்ணுறாரு. இந்த சேரில் வல்லமை இறங்குது. இப்போது இந்த வல்லமை எப்படிப்பட்டதுன்றதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அந்த சேருக்கு முன்பாக ஜோம் பண்ணி ஒரு வல்லமை இறங்கிருச்சு சேருக்கு. சரிங்களா, பிளாஸ்டிக் சேருக்கு வல்லமை இறங்கிருச்சு. இப்போ அவரோடு கூட இருக்கிறவங்க 4 பேர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் அந்த சேரை தொடுங்க அப்படின்றார். அவங்க போய் அந்த சேரை தொடுறாங்க, அப்படியே தூக்கி வீசப்படுறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு பக்கம் போய் விழுறான். நம்மளும் ஒரு நாள் போய் விழ போகிறோம் பாருங்க. இதை பார்த்துட்டு உட்காந்து இன்னும் கதை சொல்கிற மாதிரி உட்காந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாக கேட்குறீங்க. அந்த வீடியோ எங்கே இருக்குது, நீங்கள் நைட்டே போய் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. கவனிங்க, நம்ம ஆண்டவர் மாயாஜால வித்தை காட்டுறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் அதுதான் பாதி நடக்குது. ஏதோ வித்தைகள் காட்டுவதை போல, மாயாஜாலம் காட்டுவதை போல, மற்றவர்களுக்கு இல்லாத ஒன்று இருக்கிறது என்பதை காட்டுவதை போல இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட அப்படி செய்யல. He never proved his power. He proved his love. தன் அன்பை தான் நிரூபிச்சாரே ஒழிய தன்னுடைய வல்லமையை நிரூபிக்க. நான் சொல்றேன், அவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், வானத்தையும் பூமியும் உண்டு. அவர் என்னத்தை பவரை காட்டுறது நம்ம கையில்? ஆனால் அவருடைய அன்பை காட்டுவதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் வல்லமையாய் காண்பித்தார் என்பதால். அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்றேன், வல்லமையை காட்டிலும் வரங்களை காட்டிலும் அவருடைய அன்பை தேடுங்க, கனிகளை தேடுங்க. ஆவியின் கனியை, வரத்தை பார்க்கிலும் கனி ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் யாரையும் பயமுறுத்தாதபடிக்கு தம்முடைய சீஷர்களை மாத்திரம் அவர் சந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எந்த சுபாவத்தோடு அல்லது எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் செயல்பட்டாரோ அந்த நோக்கத்தை தான் வேதாகமாய் நம்முடைய கரத்திலே கொடுத்து, வேதமாய் நம்முடைய கரத்திலே கொடுத்து இன்றைக்கு சபை வளர வேண்டிய விதங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் வந்திருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இயேசுவை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். வரும்பொழுது அவர் என்ன பார்ப்பார் தெரியுங்களா? அவரை மாதிரி நம்ம இருக்கணுமான்னு பார்ப்பார், அவ்வளோதான். வேற ஒன்றும் பார்க்க மாட்டார். அவரை மாதிரி இருக்கணுமா? ஒரு வாரம் காய்ச்சல், 2 வாரம் காய்ச்சலில் படுத்து எழுந்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணங்கண்ணெல்லாம் சுருங்கி போயிருக்கும். என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. கொஞ்சம் குண்டாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணங்கண்ணெல்லாம் ஊதி போயிருக்கும். அப்படின்னா ஏறிட்ட ஆள் அப்படின்னுவாங்க. அதை போல் ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். அப்படின்னா நான் சொல்லுகிறேன், ஒரு மணவாட்டியினுடைய கன்னம் என்று சொல்லப்படுவது அவருக்குள்ளே இருந்த ஒரு சாயலுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் வேதத்தில் சில இடங்களிலே வாசிக்கும் பொழுது இந்த கன்னத்தில் அறைந்த சம்பவங்களை குறித்து 2-3 சம்பவங்கள் வேதத்தில் உண்டு. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சிதேக்கியா என்று சொல்லப்படுகிற, மிகாயா என்று சொல்லப்படுகின்ற
ஒரு தீர்க்கதரிசி கன்னத்திலே அறைந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் அந்த ராஜாக்கள் புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அதே போல நீங்கள் யோபு 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோபு சொல்லுகிறார், நிந்தையாக என் கன்னத்தில் அடித்தார்கள். நிந்தையாக அப்படின்னா கன்னத்தில் அறைவது எதற்கு அடையாளம் என்றால் நிந்தை. யோபு 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னத்திலே ஒரு போர் சேவகன் அறைந்த சம்பவத்தை நாம் அந்த இடத்திலே வாசிக்கின்றோம். மத்தேயு 26:67வது வசனம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 65வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அநேகர் அவருடைய முகத்திலே துப்பினார்கள், அநேகர் அவருடைய கன்னத்திலே அடித்தார்கள். அதில் முக்கியமாக வேலைக்காரர்கள் அவருடைய கன்னத்திலே அறைந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த கன்னத்திலே அறையப்பட்ட நிந்திக்கப்படுகிற சில சம்பவங்களை வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த சம்பவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு தீமையான ஒரு காரியம், தீமை செய்யும்படியான ஒரு நிந்தை நமக்கு வரும் பொழுது அதை சகித்து கொள்ளுகிற சகிப்புத்தன்மை நமக்கு இருக்க வேண்டும். ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன், மணவாட்டியினுடைய கன்னம் என்று சொன்னால் அவளுடைய சகிப்புத்தன்மை. இப்போ ஆண்டவர் பரலோகத்திலேருந்து வந்து நம்மளை அழைச்சிட்டு போறாருன்னா நம்மளுடைய முகத்தை பார்ப்பார். எவ்வளோ சகிக்கிறோம் நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும். அந்த அண்ணன் சொல்றது, இந்த வழிகிற மாதிரி சிரிப்பாங்க தெரியுங்களா, அப்பயே தெரிஞ்சுக்குவார் நல்லா இருக்கிற நீ அப்படின்ட்டு போயிடுவார். ஒரு மணவாட்டி சகிப்புத்தன்மை உடையவளாய் இருக்க வேண்டும் என்பதை தான் மணவாளன் விரும்புகிறார். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்பீர்களானால் வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவமானத்தை கூட அவர் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, பாவிகளால் வைக்கப்பட்ட, பாவிகளால் வருகின்ற விபரீதங்களை அவர் சகித்தார், நீங்கள் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். மணவாட்டின்னு சொன்னாலே, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னாலே நான் அடிக்கடி சொல்றது சகிப்புத்தன்மை தான். சகிப்புத்தன்மை இல்லாம கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அடிப்படை உபதேசமே கிடையாது. கிறிஸ்தவ உபதேசத்தினுடைய அடிப்படையே சகிப்புத்தன்மை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போமே. ஒரு லாயர் அல்லது ஒரு ஜட்ஜா இருந்தாலும், அல்லது ஒரு டாக்டரா இருக்கிறார்கள், அல்லது ஒரு டீச்சரா இருக்கிறாங்க, அல்லது ஒரு பொது சேவை செய்கிற ஒரு சேவகர்களாய் இருக்கிறார்கள், சேவை செய்கிறவர்களாய் இருக்கிறாங்க. அந்த சேவையில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறாரு, கல்யாணம் பண்ண போறாரு. யாரை கல்யாணம் பண்ணுவார் சொல்லுங்க? டாக்டராக இருந்தால் நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அவர் என்ன ப்ரொஃபஷனல் இருக்காரோ அந்த ப்ரொஃபஷனல் என்னன்றது தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கணும். அப்பதான் அவங்க எனக்கு பேரா மாற முடியும். ஒரு வக்கீல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு ஒரு வக்கீலா இருக்கிற ஒரு மனைவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிப்பார். ஒரு டீச்சரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கிற ஒருத்தர் வந்து தனக்கு உதவியா இருந்தா அல்லது தனக்கு துணையா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இதையே நான் சொல்லுகிறேன், சகிப்பு தன்மையினுடைய அடையாளமா இருக்கிற ஆண்டவர் தனக்கென்று ஒரு சபையாகிய மணவாட்டியை தெரிந்து கொள்வார் என்று சொன்னால், மணவாட்டி சபையும் சகிப்பு தன்மையிலே இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படை உபதேசம். அப்படின்னா நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்மை போல நானும் சகித்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சகிப்பு தன்மை தான் இல்லாமல் போயிடுச்சு.
கிறிஸ்தவத்திலையும் கிடையாது, நாட்டிலையும் கிடையாது, வீட்லேயும் கிடையாது, ஊர்லேயும் கிடையாது, தெருவுலையும் கிடையாது. ஒருத்தர் சகிச்சு கொள்கிற தன்மையே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ முட்டலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னைக்கிடா யார் என்ன தப்பு செய்வாங்க உடனே அதை ஆனால் சகிப்புத்தன்மை என்பது தான் மணவாட்டியினுடைய அழகு. மணவாட்டியினுடைய அழகு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இதே கன்னத்தை குறித்து இன்னொரு காரியத்தையும் சொல்லி இன்றைக்குரிய பகுதியை நாம் நிறைவு செய்யலாம். நான் முதலாவது சொன்னேன், கன்னம் என்பது ஒரு முகத்தினுடைய அழகு, பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் ஃபேஸ், பியூட்டி ஆஃப் அவர் ஃபேஸ். இரண்டாவது, இந்த கன்னம் எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய சரீரத்திற்குரிய பலத்தை அல்லது சரீரத்திற்குரிய ஒரு செழிப்பிற்கு அடையாளமாய் இந்த கன்னம் சொல்லுகிறது. ஒரு சரீரத்தினுடைய ஹெல்த்தி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் ஃபர்டைல் அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொன்ன, அதாவது ஒரு சரீரம் பலமாயிருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிலும் சரீரம் செழிப்பாயிருக்கிறது என்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. ஒரு சரீரம் செழிப்பாய் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் முகத்தினுடைய அழகு கண்ணம், சரீரத்தினுடைய செழிப்பு கன்னம் அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சரீரத்தினுடைய செழிப்பு என்று சொன்னால் என்ன? அல்லது செழிப்புன்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே நமக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா செழிப்பின் உபதேசம்னு ஒன்று இருக்குது. அதனால் நம்ம அதில் விழுந்துடக்கூடாது. அந்த செழிப்புன்றதை சரியாக நம்ம பயன்படுத்தி கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. ஒரு சரீரத்தினுடைய செழிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் தான் சரீரத்தினுடைய ஒரு செழிப்பாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம சொல்லுகிறோம். அந்த செழிப்பு என்பது ஆவிக்குரிய பதத்திலே சொல்லுகிறேனே, ஒரு 3 விதங்களாய் நாம் சொல்லலாம். சரீரத்தினுடைய அல்லது ஆவிக்குரிய சரீரத்தினுடைய செழிப்பு என்று சொன்னால் 3 விதங்களிலே சொல்லலாம். முதலாவதாக ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனி. இரண்டாவது ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் நிறைவு. மூன்றாவது ஃபர்டைல் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் செழுமை. நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், ஒரு சரீரம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய சரீரமாய் தழைத்திருக்கிறது, அது நன்றாய் இருக்கிறது என்று சொன்னால், இந்த நன்றாய் இருக்கிறது என்று சொல்லப்படுவது எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது என்றால், ஆவியின் கனி. ஆவியின் கனி, ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் நிறைவு. அதே நேரத்தில் ஒரு 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 ஆவிக்குரிய செழிப்பு என்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஆவிக்குரிய செழுமை என்ற ஒரு வார்த்தை. நான் உங்களுக்கு அது என்னென்னது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேனே. முதலாவதாக நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு ஆவியின் கனியை பற்றினதான சில விவரங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். வேற ஒண்ணுமே இல்லைன்றார். இதுதான் நீங்க இந்த 9 காரியங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 9 காரியம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இந்த 9 காரியங்களையும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிறிஸ்துவினுடைய நேச்சர், அவருடைய சுபாவம். அன்பு அவருடைய சுபாவம், சந்தோஷம் சுபாவம், சமாதான சுபாவம். அந்த சுபாவத்தினுடைய ஒரு நிறைவு தான் மணவாட்டியினுடைய செழுமை. அந்த சுபாவத்தினுடைய நிறைவு. நான் சொல்வது, நம்ம கார் வாங்கி பங்களா வாங்கி பணக்காரராக இருந்து அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியாக நான் இந்த சபைக்கு வந்தேன், இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு 2 வீடுகளை 2 மாடி கட்டுவதற்கு உதவி செய்தார் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே பரலோகத்திலேருந்து தேவதூதன் இறங்கி வந்து, வாப்பா நீ பரலோகத்துக்கு எலிஜிபிலிட்டிலாம் கூட்டிட்டு போக மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்படி பேசுகிறாங்களே நீங்கள் யோசிக்கக்கூடாது.
ஆண்டவர் போதோன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார். பைபிளில் போதோன்னு சொன்னார், நிறைய சொன்னார். அதில் போதோன்னு சொன்னதில் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் போதுன்ட்டார். அவர் போதும்னு சொன்னதில் அது பேஸ்மெண்ட். உண்ண உணவும், சரிங்களா? இது கடைசி காலன்றதுனால நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இருக்க இடமும், இருக்க இடம் இது இருந்தா போதும்ட்டார். இது இல்லாம நம்ம ஒரு 4 அடுக்கு மாடி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வசனத்துக்கும் வார்த்தைக்கும் விரோதமா இருக்க மாதிரி இருக்கும். அது நீங்க முந்தின காலங்கள்லாம் எடுத்துக்கோங்களேன், முந்தின நாட்கள் பரிசுத்தவான்கள்லாம் எடுத்துக்கோங்களேன், அவங்க சொந்தமா வீடு, சொந்தமா எதையுமே அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஒருவேளை இருக்கிறதுக்கு வீடு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த காலத்தில் கூட சொல்கிறேன், நம்ம வாடகை கொடுத்து நிறைய சமாளிக்க வேண்டியது இருக்குது. நமக்கு ஒரு இடம், ஒரு வீடு இருந்தால் நிம்மதியாக அது போதுமானது அப்படின்ட்டு சொல்லலாம். போதுமானது நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு, நம்முடைய வசதிக்கு ஏற்றது போல ஒரு நல்ல வீடு போதுமானது. இதை போல் இன்னொரு 4 வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சாலே நமக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவர் நான் வீடு கட்ட வந்தார் அந்த உலகத்துக்கு. நான் இந்த சாம்சுந்தரையா அவருடைய மரணத்திற்கு அடக்கத்திற்காக நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். அப்போ நிறைய பேர் வந்து அவரை குறித்து சாட்சி சொன்னாங்க. அவரை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது ஒருத்தர் இப்படியாக சொன்னார், அதாவது சென்னை மாநகரத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்த வாங்கி, இவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி, இவ்வளோ ஜனங்களை சேர்த்ததுன்றது வந்து ஒரு சரித்திரத்தில் வந்து ஒரு தேவன் செய்த ஒரு பெரிய காரியம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினாரு, ஆனால் அவருக்குன்னு ஒரு வீடு கிடையாது. அவருக்குன்னு வீடு கிடையாது. அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுபாவத்தினுடைய அடையாளங்கள், அந்த கனியினுடைய அடையாளங்கள், அவைகளை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சபை சொல்ல. சபை என்பது, சபை உண்மையாகவே ஸ்திரமாக இருக்கிறது என்று சொன்னால் கனி ரொம்ப முக்கியம். நமக்கு அடிப்படை அன்பிலிருந்து துவங்கி இச்சை அடக்கம் வரையிலும், அன்பில் ஆரம்பித்து அடக்கம் வரையிலும் சொல்கிறேன், எல்லாவற்றிலும் சபையினுடைய அழகு, சபையினுடைய ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆவியின் கனியில். இரண்டாவது நான் சொன்னேன், சபையினுடைய நிறைவு, ஆவியின் நிறைவு சபைக்குள்ளே நமக்கு நன்றாய் தெரியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கி வந்தார் அப்படின்னு இருக்கு. இப்போ இன்னைக்கு காலையில் கூட நல்ல ஆராதனையில் கர்த்தர் நம்மை அபிஷேகித்தார், நம்மை நடத்தினார். ஆவியில் நல்லா நிறைஞ்சி நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். கவனிங்க, இந்த நிறைவு சரியான ஒரு நிறைவை நமக்குள்ளே காண்பிக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால் ஒரு ஆவியின் நிறைவுக்கான ஒரு அடையாளத்தை நாம் அந்த இடத்துல வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நியாய பிரமாணத்தினுடைய நீதி நிறைவேறுவதற்கு அப்படி செய்தார். நான் புரியும்படியாக சொல்லுகிறேன். ஏன் தேவன் நமக்கு தம்முடைய ஆவியை நமக்கு நிறைவாய் கொடுத்தார் என்று சொன்னால், அவருடைய ஆவியின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நியாய பிரமாணத்தை நிறைவு செய்ய வேண்டும். எதை இந்த உலகத்திலே தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று தனக்குள்ளே வைத்திருந்தாரோ அந்த காரியங்களை நிறைவேற்றுகிற ஒரு நிறைவாய் மாற வேண்டும். ஏதோ நம்ம வந்தோம், குதிச்சோம், கைத்தட்டணும், சந்தோஷப்பட்டோம், அது மாத்திரம் கிடையாது. அது நாம் பெற்றுக்கொள்ளுகிற தன்மை. இந்த பெற்றுக்கொண்டது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவினுடைய, நான் புரியுற மாதிரி இப்படி சொல்றேனே, தேவ ராஜ்யத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய நிறைவிற்கு உண்டான ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, மத்தியானம் கூட சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்க மாட்டேன். ஒரு சிலர்லாம் நல்லா சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சாப்பிடும் பொழுது ரொம்ப அது வந்து இனிமையாக, சந்தோஷமாக,
சரிங்களா? அது அந்த சிக்கன் காலை கூட எடுத்து அதை ஃப்ரை பண்ணி கொடுக்கும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ சிக்கன் உள்ளே போகுது. இப்போ உள்ளே போய் என்ன பண்ணுது, நீங்கள் தனித்தனியாக கடித்து சாப்பிட்டீங்கல்ல, அதெல்லாம் உள்ளே அப்படியே மெதுவாக போய் பேக் ஆகி மொத்தமாக இந்த வயிற்றில் அப்படியே நிற்கிது. ஒன்றும் பண்ணலை, அப்படியே நிற்கிது. என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? இன்னைக்கு அதுதான் ஆயிட்டு இருக்குது. ஆனால் அது உள்ளே போய் என்ன பண்ணியிருக்கணும்னா, தனக்குண்டான பலத்தை நம்முடைய சரீர பலத்தோடு இணைத்து வேலை செய்யணும். அந்த ஸ்ட்ரென்த்ஃபுல் ஒர்க் அந்த வெளியில் வரணும். நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? பெலனாக இருக்குது. ஏன் பெலனாக இருக்கணும்? நம்முடைய வேலைகளை நிறைவேற்றுவதற்கு, அதுக்கு தானே. அதே போல் கேட்குற ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதுக்கு நம்ம அபிஷேகத்தில் நிறையணும்? பெலன் அடைந்து. எதுக்கு பெலன் அடைந்து? சாட்சியாக மாறுறதுக்கு. திங்கிற வேலை மாத்திரம் நடக்குது, ஆனால் சாட்சியாகவே மாறல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஆவிக்குரிய அந்த 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 ஸ்டேஜ் ஒவ்வொரு லெவல் இருக்கு பாருங்களேன். நம்ம அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது, நல்லா கவனிங்க, அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது ஏதோ ஆவியானவர் வராரு, ஊற்றப்படுகிறாரு, குதிக்கிறோம், ஆண்டவருக்குள்ள மகிழுகிறோம். இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம், ஒரு இருள் நம்மளை விட்டு வெளியில் போகிற ஒரு உணர்வு நமக்கு தெரியணும். அதான் நிறைவு. நிறைவானது வரும் பொழுது அப்போ ஏதோ ஒரு குறைவு. நான் கேட்குறேன், நம்ம இடத்துல குறைவு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. whoever they may be, இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே சொல்ல முடியாது நான் நிறைவா இருக்கிறேன்ட்டு. ஏதோ ஒரு குறை, சுபாவத்தில், சூழ்நிலையில், சிந்தையில், ஏதோ ஒரு இடத்துல. இந்த நிறைவு என்ன பண்ணும் தெரியுங்களா? தண்ணீரை கொதிக்க வச்சு குடிக்க சொல்றாங்க. ஏன் சொல்லுங்க? அது கொதிக்கும் பொழுது, அந்த நிறைவு கிடைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பாக்டீரியா எல்லாமே, அப்போ ஆவியின் நிறைவு வரும் பொழுது நமக்குள்ள தேவையில்லாத பாக்டீரியாலாம் என்ன பண்ணணும்? சாகணும், செத்துருக்கணும். சில நேரத்தில் அந்த ஆவியில் நிறையும் பொழுது கூட சரி, நமக்கு அந்த ஒரு தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நம்ம அதை வந்து ஒரு ஒரு வழக்கமாய் செய்வதை போல, பழக்கமாய் செய்வதை போலவே மாறிடுச்சு. நீங்கள் நல்லா ஆவியில் நிரப்பப்படுறீங்கன்னா ஏதோ தேவையில்லாத பாக்டீரியா சாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சுயம் சாகுது, ஏதோ ஒரு சுபாவத்தினுடைய துர்க்கிரியை சாகுது, தீய கிரியை சாகுது, தேவையில்லாத கிரியை சாகுது, ஏதோ ஒன்று சாகுது. இதுதான். இது சாகும் பொழுது என்ன ஆகும்னா, பரலோகத்திற்குரிய அல்லது ராஜ்யத்தினுடைய, சுவிசேஷத்திற்குரிய, தேவ ராஜ்யத்திற்குரிய ஏதோ ஒரு வேலை நிறைவேற்றப்படுகின்ற நிறைவேறுதல் நம்மை ஆட்டோமேட்டிக்காக தூண்டும். இதுதான் ஆவியின் நிறைவு. இத்தனை வருஷமாக நிறைஞ்சிருக்கோம், என்ன தூண்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு யோசித்தானா, நம்ம அறியாமல் வாழ்ந்துட்டோம். அதான் உண்மை. அது தெரியாமல் வாழ்ந்துட்டோம். இனிமேல் அபிஷேகத்தில் நிறையும் பொழுது, நல்ல அபிஷேகத்தில் என்ன ஆண்டவர் நடத்தல் கொடுக்குறாரு, அதே மாதிரி நீங்கள் அந்த நடத்துதலோடு போயிருங்க. ஆமேன் அப்படின்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்கல்ல, அப்போ யோசிக்க, இன்றைக்கி நம்ம அபிஷேகத்தில் நிறையும் பொழுது தேவன் எந்த கிரியை நம்மிலிருந்து எடுத்து போட்டார், எந்த கிரியை நமக்குள்ளே நிறைவாக்கினார். சரிங்களா? அதான் மனவாட்டி, ஃபுல்னஸ். இல்லைன்னா அது பேர் ஃபுல்னஸ் கிடையாது. அப்படியே நிரம்பி அப்படியே கீழே போகிற மாதிரியே இருக்கும். இப்படியே ரொட்டேஷனில் தான் இருக்குமே ஒழிய, நான் காலையில் சொன்ன மாதிரி ஆண்டவர் சாப்பாடு போடுவார், தூக்கம் தருவார், பாய் தருவார், தலைகாணி தருவார், வேலை தருவார், சோறு தருவார், இதையே தருவார். சாப்பிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே ஓடலாமே ஒழிய நம்மளை வச்சு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். ஃபிட் ஃபார் நத்திங்னு சொல்லுவாங்க. ஃபிட் ஃபார் நத்திங், எதுக்குமே பிரயோஜனம் படாமல் ஏதோ இருக்கிறோம், வாழ்கிறோம், அது பாட்டுட்டு ஓடிட்டு அவ்வளோதான். அந்த மாதிரி ஆயிருமே ஒழிய, நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அந்த அபிஷேகம்னு சொன்னாலே அதுதான். அபிஷேகம்னா என்ன? ஒரு காரியத்திற்காய் குறிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிற செயலுக்கு தான் அபிஷேகம்னு பேர். குறிக்கப்பட்டதை நிறைவேற்றுகிற நிறைவு தான் அபிஷேகம்.
ஆவியில் எதற்கு நம்ம நிறைகிறோம்? நாம் எதற்காய் குறிக்கப்பட்டோமோ அந்த அபிஷேகத்தை நிறைவேற்றுவதற்கு. மூன்றாவதாக ஃபெர்டைல் ஆஃப் த ஸ்பிரிட் என்று நான் சொன்னேன். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும், பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால், ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று ரூபிக்கப்பட்டவர். நல்லா கவனிங்க. இந்த கன்னம் என்று சொன்னாலே இந்த சரீரத்தினுடைய ஒரு பெலன் அல்லது ஒரு செழிப்பு. இந்த பெலன் செழிப்பு என்று சொன்னால் 3 காரியங்களிலே அவைகள் காணப்பட வேண்டும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனவாட்டியாய் இருக்கிற ஒரு சபையினுடைய தெய்வீக பலன் எது என்று சொன்னால், அல்லது தெய்வீகத்தினுடைய வளர்ச்சி என்றால் எது என்று சொன்னால், ஆவியிலே கனி உண்டாக வேண்டும். ஆவியின் கனி, ஆவியின் நிறைவு. இது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஆவியிலே ரூபிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். We should be proved by the Holy Spirit. Proved by the Holy Spirit. ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்பதை ரூபிக்கப்படத்தக்கதாய், ரூபகாரம் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ரூபிக்கப்படணும், நிரூபிக்கப்படுதல். நம்மளாம் அந்நிய பாஷையில் பேசுகிறோம், அபிஷேகத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொன்னால், இந்த அபிஷேகத்தில் நிறைய தான் அந்நிய பாஷை பேசுகிறதும் எதுக்குன்னு சொன்னால், நமக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாக்கி கொள்வதற்கு. சரிங்களா? பக்தி விருத்தி உண்டாக்கி. இந்த பக்தி விருத்தி உண்டாகுதல் என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் அந்த பக்தியினுடைய ஒரு விருத்தியின் சாயலை மற்றவர்களுக்கு அறிவாங்க. அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ப்ரூவ் பண்ணுவார். அதுதான் உங்களுக்கு ஆத்ம ஆதாயத்திற்கு ஜனங்களை உள்ள கொண்டு வரும். அப்போ ஒரு ஆவியின் பலன் என்று சொல்லும் பொழுது நல்லா யோசித்துக் கொள்ளுங்க. நம்ம அபிஷேகத்தில் நிறைவது மாத்திரமல்ல, நம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் மாறத்தக்கதாய் ரூபிக்கப்படணும். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏதோ இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள் காணா போயிடுச்சு. ஒரு பொருள் காணா போன உடனே அங்கே 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் கிறிஸ்தவர். அந்த கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீ எடுத்தியான்னு கேட்கும் பொழுது, கிறிஸ்தவங்க கிட்டன்னு வரும்பொழுது அவங்களே சொல்லிடுவாங்க, அவங்க கிறிஸ்தவம், அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ரூபிக்கணும். இதுதான் மணவாட்டியினுடைய கன்னம் என்று சொல்லி ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மணவாளன் மணவாட்டியை பார்ப்பார் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், அவளுடைய முகத்தின் அழகு என்று சொல்லப்படுகிற அழகு ஒன்று, சரீரத்தின் பலன் என்று சொல்லப்படுகிற ஒரு பலன் உண்டு. முகத்தின் அழகு, சரீரத்தின் பலன், இதை ரெண்டுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மணவாட்டி ஆகிய சபை ஆவிக்குரியதாய் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மனுஷிகத்திலே சகிப்புத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். சகிக்கிற ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருப்பதை தான் இங்கே கன்னம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அழகு நமக்கு இருக்குதான்றத இன்றைக்கு சோதித்து நம்ம கடந்து செல்லணும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கு மணவாட்டியினுடைய கன்னங்களை பார்த்து மணவாளன் அந்த அழகு என்று சொல்லப்படுகிற அந்த அழகை பற்றி அவர் பேசுகிறார். இன்றைக்கு நம்மிடத்திலே ஆண்டவர் அந்த அழகு, ஒரு சபையாகிய நம்மிடத்திலே ஆண்டவர் 2 காரியம். ஒன்று, சகித்து கொண்டு போகிற ஒரு அழகு, அழகு. அதே நேரத்தில் ஆவிக்குரியவர்கள் என்கின்ற ஒரு பலன். 2 காரியங்கள். சகிப்பினுடைய அழகு, ஆவியின் பலன். அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் ஆண்டவர் இடத்துல நமக்கு என்னை பின்பற்றி You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.